அமெரிக்காவின் இந்த 50% வரி விதிப்பால இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொழில்கள் பாதிப்பை சந்திக்க இருக்கிறது. அரசு இந்த நேரத்தில் சிறு குறு தொழிலாளர்களுக்கும் இன்னும் இது சார்ந்த நேரடி மறைமுகமாக வேலைவாய்ப்பை பெற்றிருப்பவர்களை காப்பாற்றுவதற்காக அரசு என்ன செய்ய இருக்கிறது அப்படின்றதும் ஒரு கேள்வியாக நீடிக்கக்கூடிய தருணத்தில் காலனி தொழிற்சாலையிலும் இந்த வரி விதிப்பால பாதிப்புகள் ஏற்பட இருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிய வருகிறது. இந்த நேரத்தில் காலனி தொழிற்சாலை உரிமையாளர் திரு கிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். இவரும் வாணியம்பாடியிலிருந்து இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இணைப்பில் வந்தமைக்கு முதல்ல நன்றி. நாங்கள் முதல்ல வாணியம்பாடி சார்ந்த என்னென்ன தொழில்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ அந்த தோல் உற்பத்தி, தோல் சார்ந்த பொருட்கள் அதெல்லாம் தாண்டி இந்த காலனி உற்பத்தி அப்படின்றது இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி அங்கே அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய காலனி தொழிற்சாலை அப்படின்றது மிக முக்கிய பங்கு வகிப்பதாக நாங்கள் அறிய வருகிறோம். இந்த தருணத்தில் இந்த வரி விதிப்பால் இந்த காலனி தொழில் அது சார்ந்த தொழிலாளர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுறாங்க, என்ன மாதிரியான ரெமடிஸ் கவர்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வணக்கம். என்னுடைய பேர் கிருஷ்ணன், வாணியம்பாடியிலிருந்து பேசுறேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 30 வருஷம் இந்த ஃபீல்டுல இருந்துட்டு இருக்கேன். இதனால என்ன பாதிப்புனா, கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில இருந்து ஒரு வருஷத்துக்கு 40,000 to 45,000 கோடி எக்ஸ்போர்ட் பண்றோம். காலனியும் கவர்மெண்ட்டும் யூஎஸ்ஏக்கு, யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்காவுக்கு. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேசம் கான்பூர்ல இருந்தோம். அடுத்தது வெஸ்ட் பெங்கால் கல்கட்டால இருந்தோம். தமிழ்நாட்டுல 3வது இடம். தமிழ்நாட்டுல மெயின் பாத்தீங்கன்னா வாணியம்பாடி, ஆம்பூர், ராணிப்பேட்டை, விஷாரம், பேரணாம்பட்டு இந்த ஏரியால இருந்துதான். திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டத்துல இருந்தா 15-20% டோட்டல் காலனி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி வருமா 15,000 to 16,000 கோடிக்கு உண்டானது அந்நிய செலவாணி இங்க நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இது 50% நமக்கு வரி விதிப்புனால நிறைய பாதிப்பு வரும். ஏன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு வாணியம்பாடி எடுத்துட்டுங்க, ஆம்பூர் எடுத்துங்க, ராணிப்பேட்டை எடுத்துங்க, பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணுவாங்க இந்த காலனியுடைய தொழிற்சாலைகள்ல. அப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு 100 ரூபாய் பொருள் ஒரு 50 ரூபாய் சேர்த்து 150 ரூபாய்க்கு அவங்க சேல் பண்றாங்கன்னா அது கண்டிப்பா அதனுடைய வாங்காம விட்டா இந்த பாதிப்பு வச்சுன்னா தொழிற்சாலை நடத்துறது பெரிய சிரமமா இருக்கும். பட் எவ்வளவு பெரிய எஃபெக்ட் வருன்றது எங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. பட் அதனால நிறைய தொழில் பாதிப்போம். ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுசும் பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர். அம்மா இணைப்புல இருக்கீங்களா? சார் நீங்க தொடர்ந்து பேசலாம். இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ஊழியர்கள் வேலை இழக்கிற அபாயம் வரும். பெரிய பெரிய தொழிலாளர்கள், தொழில் அதிபர்களுக்கும் இது ஒரு பெரிய பாதிப்பு வரும். கண்டிப்பா இது ஒரு பெரிய எஃபெக்ட் லெதர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஏன்னு சொன்னா மெயின் மேஜராக நான் சொன்ன ஏற்கனவே புள்ளி வரப்படி இவ்வளவு போகும்போது இது இவ்வளவு இன்க்ரீஸ் 50% போட்டாங்கன்னா டெஃபினெட்லி தொழில் நடத்த முடியாது. அதனால இப்ப நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் ஆல்ரெடி இப்போ ஜிஎஸ்டிக்காக ஏதோ குறைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு குறைப்பாங்க எனக்கு தெரியல. ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் மேடம் சொல்லியிருக்காங்க. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரும் இணைஞ்சு எங்களுக்கு சப்சிடி பாரி பண்ணியோ இல்ல கூடி சீக்கிரம் அந்த அதிபர்கிட்ட அமெரிக்கா வெளியுறவுத்துறை மூலமா பேசி அவங்க கிட்ட இருந்து நமக்கு இதுல இருந்து விடுபட்டு வச்சாதான் இந்த தொழில் நடக்குமே தவிர இல்லைன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு வரும் மேடம். ஓகே சார், பெரிய அளவில் பாதிப்பு அப்படின்றதப்போ அதுக்கான மாற்று வழிகளாக இந்த சந்தைப்படுத்துதலை பிற நாடுகளுக்கும் நகர்த்தலாம், பிற நாடுகளையும் பரவலாக்கலாம் அப்படின்ற ஒரு நடைமுறை சொல்லப்படுகிறது. ஆனால் அது அந்த அளவுக்கு சாத்தியமானதாக இருக்கிறதா? கண்டிப்பா ஆகும். ஆனா ரொம்ப நாள் ஆகும். இப்ப எடுத்த உடனே நம்ம ஒரு நாளைக்கு ஒரு யூஎஸ்ஏன்றது எத்தனையோ ஆண்டு காலமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மற்ற நாடெல்லாம் சின்ன நாடு, அதெல்லாம் பொருளாதாரத்துல பின்தங்கிய நாடா இருக்கலாம். இது ஒரு பெரிய நாடு, ஒரு வல்லரசு நாடு. இந்த நாட்டுல நிறைய வாங்கும் போது நம்ம எக்கனாமிக் நல்லா வளர்ந்துட்டு இருந்தது. திடீர்னு இந்த மாதிரி ஒரு அறிவிப்புனால ஒரு பெரிய இழப்பு நமக்கு ஏற்படுது. இதை சரி செய்யறதுக்கு ரொம்ப நீண்ட காலமாகும். உடனே எடுத்து இதை சரி செய்ய முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதனால ஒரு பெரிய நீண்ட காலம் ஆகும் இதை நம்ம சரி செய்யறதுக்கு. பட் இது ஒரு பெரிய எக்கனாமிக் ப்ராப்ளமே வரலாம். அது நான் சொல்ல முடியாது. ஒரு சின்ன பிசினஸ் வேணா வேற இது இல்லாம லெதர் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் பாதிப்பு இல்லை. இதனால பின்னல் ஆடைகள் வேற என்னென்னவோ நிறைய வருது. இவங்க ஜிஎஸ்டி நமக்கு என்ன அதனால நமக்கு சப்சிடி கொடுக்குறாங்க, என்ன பிரச்சனை வரும்ன்றது போகதான் தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா தற்சமயம் அவங்க அறிவிச்சதுக்கு பாத்தீங்கன்னா பாதிப்புன்றது கண்டிப்பா வரும் மேடம். நன்றி சார். இணைப்பில் என்ன உங்களுடைய பார்வையை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. ஓகே, நன்றி.